ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக நம்ம போன வீக்கில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம் வீடியோ. அதை பார்க்காதவங்கன்னா பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி போன வீக் ஃப்ரைடே மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி இந்த சேனல் பேட்டர்ன்லேருந்து பிரேக் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் இந்த பிளேஸ்லேருந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து, அதாவது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் கன்ஃபர்மேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்டு ஃபோர்த்து டைமாக இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். அதே மாதிரி இங்கேயும் இருக்கிற சப்போர்ட்டை யூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து நல்லா ஃபுல் பேக் ஆகிருக்காங்க. அகெயின் மண்டே மார்னிங்கே இந்த இடத்துல சேனல் டாப்புக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மண்டே மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் ட்ரேட் எடுத்துருப்பீங்க, நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. பட் மண்டே ஒரு கேப் மார்க்கெட்டாக ஓப்பன் பண்ணி கரெக்டாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா பிரேக் பண்ணி மேலே போயிட்டு வால்யூம் தான் மேட்டர். எப்போவுமே வால்யூமாக பிரேக் பண்ணாங்கன்னா ஸ்லோவாக கீழே வருவாங்க. கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் ஆகிருக்கும். ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் சின்னதாக கன்சாலிடேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜோனில் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் தான். கன்சாலிடேஷன் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து திரும்பவும் நெக்ஸ்ட் டைமும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவாக இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆகிருக்கும். அதாவது நம்ம சேனல் இருக்குல்ல, நம்ம சேனலோட டாப்பில் தான் பிரேக் அவுட், நல்ல வால்யூமாக பிரேக் அவுட் ஆனாங்கன்னா எப்போவுமே செல் சைடு போயிடாதீங்க. வேறு எவ்வளோ தான் ரெட்டாக இருந்தாலும் மார்க்கெட்டில் லோ வரும்போதெல்லாம் யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள். இந்த சேனல் பட்டனும் வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிக் மூவ் தான் வரும் எப்போவுமே சேனல் பிரேக் பண்ணாங்கன்னா. அதே மாதிரி பிக் மூவ் வந்து ரொம்ப பெரிய பிக் மூவ் வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட் வந்து மேலே வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு இங்கே பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 4661 இருந்தது ரீடெஸ்ட் ஆனது இங்கேருந்து. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து லோவே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 4885. ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்டுக்கு மேலேயே மேலே வந்திருப்பாங்க. ஏன்னா அதுதான் டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் வந்து பாருங்கள். நான் எல்லாமே உங்களுக்கு லைவாக அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு கோல்டு மார்க்கெட்டும் சரி, இந்தியன் மார்க்கெட்டும் சரி, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொடுக்குற கால்ஸ் எல்லாமே டெக்னிக்கலை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். எதுவுமே நார்மலாகவே இருக்காது. கேம்லிங் மைண்ட் செட்லலாம் ஒன்றுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல். அதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்குற கால் வந்து சும்மா பை செல்லுன்னா கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு இதில் சேட்டில் என்ன நடக்குது அதுவும் நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன், ஏன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சமாக புரியணும். எதுக்கு பை பண்ணுறோம், எதுக்கு செல் பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால் எப்போவுமே நான் வந்து ஃபுல் டெக்னிக்கலோட தான் அனுப்புகிற கால்ஸும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலிகிராம் சேனலில். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். அண்டு நம்ம போன வாரம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இந்த ப்ளேஸ் வரும்போது மார்னிங் ஏஞ்சி யாருன்னா பை பண்ணியிருந்தீங்களா, கண்டிப்பாக செல் பண்ணியிருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எப்போவுமே ஒரு பெரிய மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 2% கிட்ட மார்க்கெட் வந்து ஒன் டேவே மார்க்கெட் கோல்டு மார்க்கெட்டில் போச்சு. நெக்ஸ்ட் டேலேருந்தும் ஃபுல்லாக மார்க்கெட் மேலே தான் போனாங்க. மேலே போயிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ஃபால் கொடுத்துட்டு அகெயின் இந்த பிளேஸில் வந்து நம்ம இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருப்போம். அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே நம்ம அனுப்புகிற சார்ட்டு கால்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இருக்க மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸ்டாப் லாஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. உங்களுக்கு நான் அனுப்புறது எல்லாமே பேட்டர்னோட தான் அனுப்புவேன். பேட்டர்னோட எட்ஜில் பை சொன்னேன்னா அது சின்னதாக பிரேக் ஆகி கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு இது எட்ஜில் நான் வந்து இங்கே ஒரு பைக் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த இடம் பிரேக் ஆகிடுச்சு, கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்களா, அவ்வளோதான் எக்ஸிட், இவ்வளோதான். இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து உங்களுக்கு எதுவுமே மேனுவலாலாம் இருக்காது. நீங்கள் டெக்னிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஒரு இது நம்ம பார்க்குறோன்னா இந்த இடம் சப்போர்ட்டில் ஒரு பைக் கொடுத்துருப்போம். இங்கே இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆமாங்க. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஒரு பை சொல்லியிருப்போம். அது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா ஃபர்தராக கீழே வந்திருப்பாங்க. கீழே வந்தோடனே நம்ம நோட் பண்ணியிருப்போம் கிளியராக. இது வந்து 1 2 3 தேர்ட் டைம் வந்து சைக்காலஜி நம்பர், அதாவது 4900 வந்து சப்போர்ட் எடுப்பாங்கன்னு யோசித்தோம். அதே மாதிரி சைக்காலஜி நம்பரில் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. இங்கே சப்போர்ட் எடுத்து ஒரு 200 பிப்ஸ் மேலே போயிட்டு அகைன் எப்போவுமே சப்போர்ட் எடுத்து ஒரே ஸ்டிச்சாக மேலே போக மாட்டாங்க. அகைன் திரும்பவும் இங்கே மேலே போனோன்னு பை பண்ணியிருப்பீங்களா, உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கு அகைன் கீழே வருவாங்க. அப்படி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டைம் சப்போர்ட் எடுத்தாங்க ட்ரெண்ட் லைனில். இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இங்கே மேலே வந்து கரெக்டாக இந்த இடத்துல நிற்கிறப்ப நம்ம ஒரு கால் கொடுத்துருப்போம்.
இந்த கால் யார் எவ்வளோ பேர் எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் அந்த கால். ஆல்மோஸ்ட் ஒரு 4930 வந்து கால் பை பண்ண சொல்லியிருக்கோம். பை பண்ண சொன்னது கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட் வந்து நல்லாவே 200 பிப்ஸ் நல்லாவே மேலே வந்திருக்கும். அண்ட் அந்த ட்ரேடு வந்து நம்ம வந்து எக்ஸிட்டே பண்ண சொல்லியிருக்க மாட்டோம். உங்களுக்கு நம்பலைன்னா நீங்கள் போய்ட்டு நம்மளோட ரீல்ஸ் இருக்கும் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில், அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ரீல்ஸில் கிளியராக ஷேர் பண்ணியிருப்பேன். 4930 பை பண்ண சொன்னது 4920 வச்சுருப்போம் நம்ம ஸ்டாப் லாஸு. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இங்கே இருக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ். ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து 4970 கொடுத்துருப்போம். இங்கே இருக்கும் ஸ்டாப் லாஸ். அதனால் நம்ம வந்து 800 வரைக்கும் வெயிட் பண்ணி 80 வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபுல் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருப்போம். இதுக்கு நடுவில் நம்ம ட்ரேடே கொடுக்கலையா அப்படின்னு கேட்க முடியாது. இங்கே பிரேக் ஆகிறப்ப இங்கே ரீடெஸ்ட் வரும்போதும் உங்களுக்கு 5 மினிட்ஸில் வச்சு காட்டுறேன், கொஞ்சம் கிளியராக புரியும். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துட்டோன்னே இங்கே ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட்டு தேர்ட் டைம் வரதையும் நம்ம என்னோட டெலிகிராம் சேனலில் லைவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு எதுனா புரியலன்னா கூட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் இங்கே தான் நம்மளோட என்ட்ரி கொடுத்துருப்போம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக நம்மளோட என்ட்ரி கிட்டே வந்திருக்காது. ஆனால் கிட்ட வர மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க, பட் கண்டிப்பாக கீழே வர மாட்டாங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்தோன்னா ஸ்டாப் லாஸில் போட்டு நீங்கள் பாட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த மார்க்கெட் இங்கே மேலே போகிறப்பையும் இங்கே ஒரு ரெட் கேண்டில் வந்தது. இதை பார்த்துட்டு யாருமே பேனிக் ஆகக்கூடாதுன்னு இது ஜஸ்ட்டு ரீடெஸ்ட்டு தாங்கிறதையும் நம்ம கன்ஃபார்மாக சொல்லியிருப்போம் நம்மளோட சேனலில். நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரீடெஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 400 பிப்ஸ் மேலே வந்திருக்கும். 40லேருந்து 80 வரைக்குமே வந்திருப்பாங்க. மேலே 90, ஆல்மோஸ்ட் 90 வந்திருக்காங்க. 500 பிப்ஸே வந்திருப்பாங்க. இந்த இடத்துலையும் நம்ம ஹோல்டு பண்ண தான் சொல்லியிருப்போம். இங்கேயும் ஒரு ட்ரேட் கொடுத்துருப்போம். இங்கே ஒரு பை என்ட்ரியும் கொடுத்துருப்போம். அதுக்கு அப்புறமா இங்கே ஒரு பை என்ட்ரி கொடுத்துருப்போம். இங்கே ஒரு பை என்ட்ரி, எல்லாமே டார்கெட் தான் ஹிட் பண்ணியிருப்பாங்க. இப்போது சரி, இப்போ நம்ம மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மண்டே மார்க்கெட் வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இந்த இடத்த வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அண்டு நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது நல்லாவே. மண்டே மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் கேப் அப் அகெயின் ஒரு கேப் அப் வச்சாலும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி கேப் அப் வச்சுட்டாங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். இப்போ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது அப்புறம் சப்போர்ட் ஆகிட்டு இங்கே ரீடெஸ்ட் வருவாங்க. ரீடெஸ்ட் வரும்போது ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிடுச்சு, ஃபால் வருது இந்த ப்ளேஸில் இருந்ததுன்னா ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நமக்கு இன்னொரு பெரிய சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே இருக்க லைனை இன்னும் ட்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு 15 மினிட்ஸில் காமிச்சா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ட்ரெண்ட் லைனை கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் ஜோனாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சேட்லேயும் இதெல்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த டைமில் வந்து எங்கே சப்போர்ட் இருக்குன்னு தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரா பண்ணி சும்மா இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மேலே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டு ஃபால் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட்லேருந்து வருவாங்க. இங்கே கூட எங்கேயாச்சும் வருவாங்க இந்த சைட்லேருந்து. அப்படி இல்லைன்னா 5000 டச் பண்ணோன்னு சடனாக ஒரு பெரிய ஃபால் வந்துச்சுனாலும் கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸில் பிளான் இவ்வளோ தான். கண்டிப்பாக இதை பிரேக் அவுட் பண்ண தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. மார்னிங்கே ஒரு 0.50% கோல்டு ஹை தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 8 மணிக்குள்ளே 1% போனாலும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. எப்போ மார்க்கெட் 5000 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்களோ 5020, 5015 சம்திங் கிட்டே போயிட்டு கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு ஃபால் வருவாங்க. அந்த ஃபால் வரும்போது கண்டிப்பாக 5000 எங்கே வரும்னா 5000 to 5005 வரைக்கும் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். வந்தோடனே மார்க்கெட் திரும்பவும் பவுன்ஸ் ஆகும். ஏன் பவுன்ஸ் ஆகும்னா இந்த ட்ரெண்ட் லைனும் 1 2 3 தேர்ட் டைம் எப்போவுமே வால்யூமாக தான் பிரேக் ஆகும் ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப மேலே போய்ட்டு ரீடெஸ்ட் வந்தால் இங்கே எடுங்க. அப்படின்னா மார்னிங்கே உங்களால் எழுந்துச்சு ட்ரேட் பண்ண முடியும்னா 5:30க்கெலாம் எழுந்துச்சு பார்த்துட்டு அதுக்குன்னு 5:30 எழுந்துச்சோன்னே பையின்னு
போட்டு வச்சிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி லோ வரப்போ தான் பை பண்ணணும். எப்போவுமே வெயிட் பண்ணி சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள். என்ன தான் மார்க்கெட்டு வால்யூமாக மேலே போனாலும் சப்போர்ட்டில் மட்டும் தான் பை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நீங்கள் என்ன தான் புல்ரன்னாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ட்ராப்பில் மாட்டிப்பீங்க. கோல்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன தான் பை ரன்னாக இருந்தாலும் நிறைய பேர் பை எடுத்தாலும் லாஸ் தான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ட்ராப் கேண்டில்லாம் வரும். இதில் உங்களுக்கு 15 மினிட்ஸில் பார்க்க சின்னதாக தெரியும். 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவே ஒரு 150 பிப்ஸ் வந்து 2 மினிட்ஸில் இறக்குவாங்க கீழே. அதனால் இந்த ட்ராப்பில் வந்து கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல பையில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே பை பண்ணியிருக்கணும், எக்ஸ்ட்ரீமில் தான் பை பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ப்ளேஸில் பை பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்கவே மாட்டாங்க. மார்க்கெட்டு வந்து நல்லா மேலே போய்கிட்டே இருப்பாங்க. மற்றபடி நீங்கள் பையிங் மார்க்கெட்டில் இங்கே பை பண்ணியிருந்தால் கூட ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டெலிகிராம் சேனல் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான், ஜாயின் பண்ணிக்கோங்க.